ஹாய் ஸ்பைடர்ஸ். இன்னைக்கு வீடியோல பார்த்தோம்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் கேஜெட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்மார்ட் கேஜெட்ஸை பத்தி பார்த்திருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஜெட் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் ஆனது. இதுல எல்லாம் கூட ஸ்மார்ட் கேஜெட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த கேஜெட்டை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ உங்களுக்கும் இதை வாங்கலாமா வேண்டாமான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி டெக் ரிலேட்டடாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது ஒரு ஸ்மார்ட் கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹைப் ஏத்தாம இது என்னன்றதை நான் ஓப்பனா சொல்லிடுறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு பாடி வேயிங் ஸ்கேல் தான். ஆக்சுவலி நம்ம 2 டேஸ்க்கு பிஃபோரா தான் நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு பாடி வேயிங் ஸ்கேலை பத்தி போட்டிருப்போம். ஸோ ஆல்ரெடி போட்டிருக்கோமே, இதுல என்ன யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு நார்மலான வேயிங் ஸ்கேல். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இது பாத்தீங்கன்னா இது அதுக்கு மேலேயும் நிறைய விஷயத்த பண்ணும், அல்டிமேட்டான விஷயங்களை பண்ணும். வெயிட்டை தவிர்த்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நிறைய விஷயங்களை வந்துட்டு கேலிபிரேட் பண்ணி பிரிச்சு ரிப்போர்ட்டாவே வந்துட்டு சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வேயிங் ஸ்கேல் தான். இந்த மாதிரி ஸ்மார்ட் வேயிங் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. டாக்டர் ட்ரஸ்ட் அண்ட் தென் பீட் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி R&D பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த பிராண்டை சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம சூஸ் பண்ணிருக்க பிராண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கல்ட்டுங்கிற இந்த பிராண்ட் தான். கல்ட்டுன்ற பிராண்ட்ல இருந்து கல்ட் ஸ்மார்ட் ஸ்கேல் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஸ்கேலை தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் பாட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு இங்க வந்துட்டு 8 எலக்ட்ரோட் ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் வந்துட்டு இருக்கான். ஸோ இதுல இந்த பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அக்யூரேட்டா இது பண்றதுக்காக நமக்கு வந்து 8 எலக்ட்ரோட்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹை ப்ரெசிஷன் டைப் சென்சார் வந்துட்டு இருக்கு. டியூயல் ஃப்ரீக்வன்சி பாடி ஃபேட் ஸ்கேல் இருக்கு. இதை தவிர்த்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு FDA அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு பிராண்ட். ஸோ இதனால இதுல கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே நீங்க மற்ற வேயிங் ஸ்கேலை கம்பேர் பண்ணும்போது இதுல கொடுக்கறது ரொம்பவுமே அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா இந்த FDA அப்ரூவ் பண்ணப்பட்டது அப்படின்ற ஒரு சர்டிபிகேட். ஸோ அது இதுல இருக்கிறதுனால இது கொடுக்குற வேல்யூ நீங்க 100% வந்துட்டு நம்பலாம், கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர்த்து பாட்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உள்ள நமக்கு ஒரு வேயிங் ஸ்கேல் இருக்கிறதாவும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா USB Type-Cக்கான கேபிள் இருக்கிறதா வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமா, இது பேட்டரியில ஒர்க் பண்ணாது, இது நீங்க சார்ஜ் போட்டே வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பாட்ஸ்ல என்ன இருக்குன்றத வெளியில பார்த்ததுலாம் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பாட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாட்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு இந்த பிளாக் கலர் பாட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தீம்ல இருக்கு. மேல அந்த வேயிங் ஸ்கேலோட இமேஜ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்துட்டு பார்த்தோம்னா எடுத்தோடனே நமக்கு இந்த மாதிரி மேல இந்த கவர் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்பாஞ்ச் கவர். இது எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்துட்டு இந்த வேயிங் ஸ்கேலை ரொம்ப ப்ராப்பரா வந்துட்டு சேஃப்டியா ஃபுல்லா அந்த ஸ்பாஞ்ச் வச்சு கவர் பண்ணி அதை இன்னொரு கவர்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த வேயிங் ஸ்கேல் இப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம ஓரமா வச்சிடலாம், இதை நம்ம கடைசியா பார்க்கலாம். இதை தவிர்த்து பாட்ஸ்ல நம்ம என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு வாரண்டி கார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தோம்னா ஒரு வாரண்டி கார்டு வந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்து நமக்கு யூசர் மேனுவல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற யூசர் கைடு வந்துட்டு இருக்கு. அண்ட் தென் நமக்கு வந்துட்டு இதை வாங்கினதுக்கான இன்வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பேட்டரியில ஒர்க் பண்ணாது, நீங்க சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சார்ஜ் பண்ணக்கூடிய Type-A to Type-C கேபிளை நமக்கு பாட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்ஸ் கண்டென்ட் பார்த்தோம்னா நமக்கு இவ்வளவுதான். இதை தவிர்த்து உள்ள நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த வேயிங் ஸ்கேலை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வேயிங் ஸ்கேல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம அந்த கவர்ல இருந்து ஓப்பன் பண்ணோடனே நமக்கு அந்த ப்ரீமியமான ஃபீல் பார்த்தாலே தெரியுது. நம்ம லாஸ்டா பார்த்தது ஒரே ஒரு டெம்பர் கிளாஸ் மட்டும் தான் இருக்கும், நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்த வேயிங் ஸ்கேல். பட் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா திக்காவே வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த 4 சென்சார் தான் பாத்தீங்கன்னா நம்ம வெயிட்டை நல்லா ப்ரிசைஸா கேலிபிரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இதை தவிர்த்து மேல ஒரே ஒரு டெம்பர் கிளாஸ் நமக்கு அதுல கொடுத்த மாதிரி கிளாஸ்மே வந்துட்டு இருக்கு. இதுல அடிஷ்னலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்மார்ட் வேயிங் ஸ்கேல் அப்படின்றதுனால நமக்கு இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கையில பிடிச்சிதான் கேலிபிரேட் பண்ணோம், அப்பதான் நமக்கு அக்யூரேட்டா இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ இதுல 8 எலக்ட்ரோடு இருக்கிறது தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதுல இந்த 4 எலக்ட்ரோடு வந்துட்டு நமக்கு இந்த ஹேண்டில் தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க நின்றுட்டு இதில் இழுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் கேலிபிரேட் பண்ணும்போது எப்படி பண்ணணுன்றதை பண்ணி காட்டுறேன். இதை தவிர்த்து சென்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கல்ட் பிராண்டோட லோகோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நமக்கு இதுக்கு அடியில இன்னொரு 4 எலக்ட்ரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுதான் 4+4 8 எலக்ட்ரோட்ஸ் வந்துட்டு நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்மார்ட் வேயிங் ஸ்கேல் அப்படின்றதுனால உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் ஒன்று கிரியேட் ஆகலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்மார்ட் வேயிங் ஸ்கேல் அப்படின்றதுனால எல்லாராலையும் இதை நார்மலா யூஸ் பண்ண முடியாதோ, இதை யூஸ் பண்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடோ, நிறைய பட்டன்ஸ் இருக்கும், ஸோ யூஸ் பண்ண தெரியாதுன்றது நீங்க நினைக்கலாம். பட் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த
ஒரு நார்மலான வேயிங் ஸ்கேல்ல கூட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருந்துருப்பாங்க. பட் இந்த ஸ்மார்ட் வேயிங் ஸ்கேல்ல நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு பட்டனே இருக்காது. ஒரு சிங்கிள் பட்டன் கூட நீங்க பார்க்க முடியாது. ஸோ இதை நீங்க சிம்பிளாவே வெயிட் செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்மே கிடையாது. ஜஸ்ட் நீங்க இதை கீழே வச்சுட்டு இது நீங்க ஏறி நின்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டேர்ன் ஆன் ஆகி உங்க வெயிட்டை மட்டும் கேலிபிரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நார்மலா உங்களோட வெயிட்டை மட்டும் இந்த இடத்துல கேலிபிரேட் பண்ணி கொடுத்துரும். இதை தவிர்த்து வேற எதுவுமே பண்ணாது. இது நீங்க வெயிட் செக் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ். ஸோ இதை தவிர்த்து நீங்க இதுல உள்ள ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதை நீங்க ஆப் மூலமா கனெக்ட் பண்ணிக்கணும். உங்க மொபைல்ல ஒரு ஆப்பை வச்சு நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்றதுக்காக நமக்கு இந்த டிவைஸ்ல ப்ளூடூத் அண்ட் வைஃபைக்கான சப்போர்ட்மே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்க மொபைலோட அந்த வேயிங் ஸ்கேலை முதல்ல கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது எப்படி மொபைலோட கனெக்ட் பண்றதுன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இதை கனெக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வேயிங் ஸ்கேல ஆன் பண்ணணும். ஆன் பண்றதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம ஜஸ்ட் இது மேலே ஏறி நின்னாலே இது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் இது டர்ன் ஆனதுக்கு அப்புறமா நீங்க எந்த மொபைல்ல கனெக்ட் பண்ண போறீங்களோ அந்த மொபைல்ல ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இதுல கல்ட் ஸ்மார்ட் ஸ்கேல் ப்ரோன்றதை காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இதோட போயிட்டு கனெக்ட் ஆயிடும். ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வந்துடும். ஸோ இது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டிவைஸோடைய இந்த யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு QR கோட் இருக்கும். இந்த QR கோடை நீங்கள் இந்த மொபைலில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு லிங்க் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த லிங்க்ல இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா கல்ட் கனெக்ட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இனிஷியல் செட்டிங்ஸ்லாம் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நான் இதை கண்டினியூ பண்றேன். ஸோ இப்போ நமக்கு வாட்சா இல்லை இந்த வேயிங் ஸ்கேலான்னு சொல்லி காட்டுது. ஸோ நம்ம வேயிங் ஸ்கேல் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது மேலே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு இது கொடுக்குது. ஸோ நம்ம நிற்போம். ஸோ நின்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தை யூஸ் பண்ணி இது வந்துட்டு இங்கே காட்டுது. ஸோ கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கணும். கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கலாம். இப்போ கங்க்ராச்சுலேஷன் யுவர் டிவைஸ் இஸ் நவ் சக்சஸ்ஃபுல்லி பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ லோட் ஆகி நமக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இன்னும் அடிஷ்னலாக ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கைஸ் இப்போ பார்த்தோம்னா நம்ம ஆப்ல எல்லாமே கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா ரீடிங்குமே நெல்லுல தான் காட்டுது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம இதுல எந்த ஒரு ரீடிங்குமே இப்போ வரைக்கும் நம்ம எடுக்கல, இது கனெக்ட் பண்ணதுல இருந்து. ஸோ இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரீடிங் எடுக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் எப்படி எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா வெயிட் கால்குலேட் பண்றதுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி நிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நார்மலா நின்னா போதும், அது வெயிட் வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். பட் நீங்க மிச்ச எல்லா டீடைல்ஸும் எடுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதால ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு பண்ண முடியும் இந்த வேயிங் ஸ்கேலால. ஸோ அந்த ஃபுல் ஃபிளெஜ்டா அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு ப்ராப்பரா இந்த ஹேண்டில் கீழே அந்த 2 ஹேண்டில் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹேண்டிலை கையில பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மொபைல் இந்த மெஷர் நவுன்றதை டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எடுத்து கொடுக்கும். ஸோ என்னால் அட் அ டைம்ல மொபைலையும் இதையும் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற ரீசன்னால நான் மொபைலை கீழே வைக்கிறேன். ஒன்ஸ் இது இனிஷியலா எல்லா ப்ராசஸையும் கேலிபிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்க மொபைலை நான் கிட்ட எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு மொபைலும் இந்த வேயிங் ஸ்கேலும் கிளியரா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதில் ஏறி நின்றுட்டு அதில் மெஷர் நவ் கிளிக் பண்றேன். ஸோ இப்படிதான் நீங்க நிக்கணும். நின்றுட்டு உடனே மொபைல்ல நீங்க அந்த மெஷர் நவ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஹேண்டிலை பிடிச்சிட்டு நீங்க இப்படிதான் நிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஹேண்டில் அண்ட் தென் மொபைல் வேயிங் ஸ்கேல் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அது வெயிட்டை கேலிபிரேட் பண்ணும். அண்ட் தென் இந்த ஹேண்டில் வழியா நம்ம கைக்கு ஒரு வேவ்ஸை சென்ட் பண்ணும். அந்த வேவ்ஸை யூஸ் பண்ணி நம்ம கையில எவ்வளோ ஃபேட் இருக்கு, அந்த லெக் அந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணும். அண்ட் தென் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளோட பிபியுமே வந்துட்டு இது கண்டுபிடிச்சு வந்துட்டு சொல்லும். ஸோ அப்போ வருமா அந்த ஹார்ட் ரேட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஹார்ட் ரேட் சிம்பிள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து நம்மளோட ஹார்ட் ரேட்டை வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நமக்கு அது ஒரு ரிப்போர்ட்டாவே வந்துட்டு இதை சப்மிட் பண்ணிடும். ஸோ மொத்த அனலைசேஷனும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மொபைல்ல பார்த்தோம்னா நம்மளோட BMI என்ன இதுல இருக்கு 23.6 அப்படின்றத காட்டுது. அந்த நம்மளோட வெயிட் 68.35,
ஸ்டாண்டர்ட் வெயிட் நம்ம எவ்வளோ இருக்கணும், அதான் நம்ம இருக்க வேண்டிய ஹைட் எவ்வளோ, பட் ஆனால் நம்ம எவ்வளோ இருக்கோம் இப்படின்றத காட்டுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை காட்டும். ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஃபேட்டை வந்துட்டு லாஸ் பண்ணணும், எவ்வளோ மசில் கெயின் பண்ணணும், இந்த மாதிரி டேட்டா எல்லாமே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் கிடைச்சிரும். இதை தவிர்த்து இது ஒரு ரிப்போர்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக எலாபரேட்டாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் வந்துட்டு கிடைச்சிரும். இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கவே முடியும். ஸோ இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கவும் முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் ஃபைலில் வந்துட்டு காட்டும். நான் உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணுமா இல்லை கெயின் பண்ணணுமா என்ன பண்ணணுன்ற டீட்டெயில் அனாலிசிஸ் வந்துட்டு உங்களுக்கு இதில் டீட்டெயிலாகவே வந்துட்டு கிடைச்சிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வேயிங் ஸ்கேல் பண்ணக்கூடிய ரொம்பவுமே ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல்ட் ஸ்மார்ட் ஸ்கேல் ப்ரோவை பற்றி இதை நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி இது என்னென்னலாம் பண்ணுன்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது எப்படி மொபைலோட கனெக்ட் பண்ணும் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது FDAவால் சர்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு கேஜெட் அப்படின்றதுனால ரீடிங்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக வந்துட்டு இருக்கும். அப்படி இருந்தாலுமே எந்த ஒரு அப்பாரேட்டஸுமே நீங்கள் வந்துட்டு டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் அதோட ரீடிங்கை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க கூடாது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டே டு டே லைஃப்ல அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதுவாக மட்டும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் டாக்டரோட அட்வைஸும் ரொம்ப முக்கியன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபிட்னஸ் கான்ஷியஸாக இருப்பீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ரீடிங்ஸ்லாம் டெய்லி அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வேயிங் மிஷின் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா இது ரொம்பவுமே வந்துட்டு காஸ்ட்லி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3500க்கு அமேசானில் வந்துட்டு நமக்கு செல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் டே டு டே லைஃப்ல ஜஸ்ட் உங்களோட வெயிட்டை மட்டும் ஸ்கேல் பண்ணி பார்த்தா அனலைஸ் பண்ணி பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னொரு வேயிங் ஸ்கேலை பற்றி வந்துட்டு போட்டிருப்போம். அது ரொம்பவுமே பட்ஜெட் செக்மெண்ட்ல 300 to 400 rupeesக்கு செல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் கிடையாது, நல்ல ஒரு நார்மலான வேயிங் ஸ்கேல், பேட்டரியில் ஒர்க் பண்ணக்கூடியது. அதை கூட நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் இதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வெயிட் மட்டும் தான் இதால் செக் பண்ண முடியும், பட் அதுவே வந்துட்டு ரொம்ப நல்லாவே பக்காவாக வந்து பண்ணும். வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, நீங்கள் எங்கேனாலும் கேரி பண்ணி கொண்டு போகலாம். பட் இதுவே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹெவியான டிவைஸாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு ரீடிங்ஸ் கொஞ்சம் அக்யூரேட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க யாராச்சும் இந்த கல்ட் ஸ்மார்ட் ஸ்கேல் ப்ரோவாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நான் அமேசான் லிங்க்கும் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதில் 3500 இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு 500 rupees கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக கிளிக் பண்ணி என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 500 rupees கம்மியாகவே கிடைக்கிற மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until this is Spidey signing off.